அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் PTC Creo 7.0 வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு அதோட சாஃப்ட்வேர் கிடச்சிது, அதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நிறைய அப்டேட் கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் பேசிக் திங்ஸ் மட்டும் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் Creo Parametric 7.0 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு Creo Parametric 7.0 சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிருச்சு. 7.0. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நியூவில் போயிட்டு இங்கே டிஃபால்ட்டாக யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் நம்ம எடுத்து விட்டுட்டு போவோம். ஸோ எடுத்து விட்டுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 3 டெம்ப்ளேட் தான் இருக்கும். இப்போ நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டி அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டும் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ஏபிஎஸ் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் REL அப்படின்னு இது ரெண்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ REL அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். MMNS பார்ட் சாலிட். இதில் மேஜர் அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாடி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் நார்மலாக ஸ்கெட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளேன் எடுத்துகிட்டு நான் ஸ்கெட்ச் போகிறேன். இதில் நம்ம ஸ்கெட்ச் வியூ, ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன், இந்த ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணால் ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட்டு கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த பிளிங்க் ஆகுது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுலேயும் இதுக்கு அடுத்து நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைன்ஸ்லையும் லைனோட திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டேன், இங்கே ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். சென்டர் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் சென்டர் லைனோட கலர்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலே பாருங்கள், செலக்ட் ஆனால் நல்லா போல்டாக திக்காக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லைன் போயிட்டு இல்லை ஒரு ரெக்டாங்கிள் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் சின்ன சின்ன பால் மாதிரி தெரியுது பாருங்கள், இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் அதே கன்ஸ்ட்ரெயின் தான், இந்த விசிபிலிட்டி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் டேட்டம்ஸில் போயிட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக தெரியறதுக்காக கன்ஸ்ட்ரெயின் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்ஸ்ட்ரெயின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கன்ஸ்ட்ரெயினை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் டாப்பில் இந்த ஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபுல் டவுன் மெனுவில் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இது Creo Parametric ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற விண்டோ. இந்த விண்டோவில் என்டிட்டி டிஸ்பிளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் ரோல் பண்ணுங்க. லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்க, கன்ஸ்ட்ரெயின்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இந்த இடத்துல ஸோ இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இது ப்ரிவ்யூ, சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சேம் டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ப்ரிவ்யூவில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இன்னொரு சின்ன எல்லோ கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிடும். நீ தண்ணி எடுத்து கொடுத்து போடா, அப்படியே காலைல தள்ளி உங்களுக்கு மறுபடியும் நார்மல் இதுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரீஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் கலர்ஸ் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட லைன் கலர், அதாவது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த பேக்ரவுண்டு, அடுத்தது இதோட லைன். இது ரெண்டோட கலருமே சேஞ்ச் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ லைன் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். பேக்ரவுண்ட் எல்லோ கலர்லையும், லைன் நான் ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த லைன் ரெட் கலர்லையும் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஓவர் ஆகும். இதில் உங்களுக்கு பழைய வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பழசு ஆயிரும். ஸோ இது இந்த இடத்துல அப்டேட் வந்திருக்கு. அடுத்தது நமக்கு டைமென்ஷன் மார்க் பண்ணலாம். ஸோ இதோட டைமென்ஷன் ஒரு 300 கொடுக்குறேன். இது ஒரு 200. இதில் இன்னொரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைமென்ஷனில். இப்போ நம்ம இது ரொம்ப சின்ன ஸ்கெட்சு, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். பெரிய ஸ்கெட்சாக இருக்கும்போது நமக்கு டைமென்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எந்த டைமென்ஷன் எதுக்கு வரும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த டைமென்ஷன் பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே
அந்த டைமென்ஷன் எந்த லைனோட வேல்யூ மென்ஷன் பண்ணதோ அந்த லைன் வந்து போல்டா தெரியுது. இங்க பாருங்க, இங்க கொண்டு வரேன், இது எனக்கு போல்டா தெரியுது. இங்க கொண்டு வரேன், இது எனக்கு போல்டா தெரியுது. ஜஸ்ட் பக்கத்துல கொண்டு வந்தா அப்படின்னா போல்டா தெரியுது. அதுக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். இந்த சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் இங்க பாருங்க, கொண்டு போனதையுமே எனக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்துட்டு இப்போ இந்த டைமென்ஷன்ல நான் பிக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க கர்சர் வைக்கிறேன். இது எந்த ரெண்டுக்கான டைமென்ஷன் அப்படிங்கிறது கிளியரா மென்ஷன் பண்றாங்க. ஒன்னும் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் காட்டுறாங்க, அதே மாதிரி இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த லைன், இது ரெண்டு லைனுமே பிளிங்க் ஆகுது, நம்மளுக்கு போல்டா தெரியுது. அது மட்டும் இல்லாம இதோட ஹைட் எவ்வளவு இருக்கு, இது வந்து வீக் டைமென்ஷனா இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகி அந்த விண்டோல தெரிஞ்சிருது. ஜஸ்ட் இந்த சர்க்கிள் இருக்கு. நான் இப்போ மிரர் பண்ணணும் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த மிரர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இந்த மிரர் லைனை கிளிக் பண்ணா நமக்கு மிரர் ஆயிடும். ஓகே, இது பார்த்துருக்கு இது வரைக்கும். இங்க எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு. இந்த இதை வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, இது ஈக்குவல் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் சிமெட்ரி கொடுத்துட்டாங்க. நீங்க இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளும் மூவ் ஆகும். இந்த சர்க்கிளோட இதை நீங்க ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதோட சர்க்கிளை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ரெண்டுக்கு இன்டர்லிங்க் கொடுத்துட்டாங்க. இல்லை உங்களுக்கு இது தேவையில்லை, எனக்கு இன்டர்லிங்க் வேணாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக டைமென்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். நீங்கள் இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அண்டோ கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனுக்காக நான் இதை மிரர் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கிருந்து இதை மிரர் பண்ணியிருக்கேன், இதை மறுபடியும் நான் இன்னொரு மிரர் பண்ணுறேன். ஸோ அகைன் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மிரர் இந்த லைனுக்காக. இப்போ பாருங்கள், இங்கே மிரர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட பொசிஷனை மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் லைன் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் மூவ் ஆகுது. பட் இந்த நான் சோர்ஸாக கிளிக் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு மிரர் ஆகலை, ஐ மீன் மூவ் ஆகலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கு இந்த லைன் ஸ்டாண்டர்டாக வேணும் அப்படின்னா நம்ம டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பிளாக் கலர் ஒரு லாக் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும், டாகிள் லாக் அப்படின்னு. இதை நீங்கள் ஜஸ்ட் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க, இந்த லைன் மூவ் ஆகாது, இந்த சர்க்கிள் தான் மூவ் ஆகும். பாருங்க, இந்த லைன் மூவ் ஆகாது, சர்க்கிள் தான் மூவ் ஆகும். இந்த சர்க்கிள் மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் நாம ட்ரா பண்ண அந்த சர்க்கிளும் சேர்ந்து மூவ் ஆகும். ஏன்னா இதுக்கு இது மிரர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு செகண்ட் சர்க்கிள் மிரர் ஆயிருக்கு, செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள் மிரர் ஆயிருக்கு. ஸோ அப்போ மூணுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இதை நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் வச்சுட்டு நான் அப்டேட் பண்றேன். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணிட்டு சம் டிஸ்டன்ஸுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பாருங்க புதுசாக நமக்கு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், பாடிஸ் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இது நார்மலாக ஒரு ஸ்கெட்சு, எக்ஸ்டர்னல் ஸ்கெட்சு, ஒரு எக்ஸ்ட்ரூட் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பாடி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பாடிஸ் 1 அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே போனால் ஒரு பாடி இருக்கு. ஓகே, இது என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்கெட்ச் போகிறேன் நான். இப்போ வந்து நான் இந்த டாப் சூஸ் பண்ணுறேன், ஸ்கெட்ச் வியூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் ஜஸ்ட் லைன் போகிறேன். எனக்கு இது ஓகே, இது நார்மலாக லாஸ்ட் டைமே இருந்துச்சு. இங்கே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆயிரும். நம்ம சென்டரில் வேணுமா இல்லை எஜ்ஜில் வேணுமா அப்படிங்கிற ட்ரா பண்ணிடலாம். இது வந்து கிரையோ 6.0 இருந்துச்சு. 5.0 4.0 இது இல்லைன்னு நினைக்கிறேன். நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படின்னு, நம்ம டுட்டோரியல் போட்டும் போதெல்லாம். இதில் இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் லைன் போகிறேன், கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணுறேன், எனக்கு இந்த லைன் ஓப்பன் ஆகுது. ஓகே, எனக்கு இந்த லைன் வேண்டாம், எனக்கு இந்த லைன் ஓப்பன் ஆக வேண்டாம் அப்படின்னா இதில் புதுசாக நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்னாப்பிங் செட்டிங்ஸ் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஸ்னாப் டு மாடல் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறத அன்செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆகாது. இங்கே பாருங்க, அந்த ரெஃபரன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கிரியேட் ஆகாது, எட்ஜஸ் எதுவுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ மறுபடியும் ரைட் கிளிக், கிரையோவில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணினா ஒர்க் ஆகாது. ஒரு 3 செகண்ட்ஸ் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும். இப்போ அகைன் நான் ஸ்னாப் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஸ்னாப் மோடை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட் லைன் போயிட்டு ட்ரா பண்ணுறேன். எனக்கு இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆப்ஷன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த கார்னர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அப்டேட்ஸ், இதே நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்.
எக்ஸ்ட்ரூடு பேக் சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு 200 வரைக்கும் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு, பாடி ஆப்ஷன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரூடில் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்திருக்காது, இப்போ பாடி ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பாடி 1 அப்படிங்கிற இருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பாடியை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இவங்க இந்த கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் சர்க்கிள் அது ஒரு பாடியாகவும், நம்ம மேலே ட்ரா பண்ணிக்கிற இந்த ப்ரொஃபைல் இன்னொரு பாடியாகவும் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நம்ம இந்த பாடி அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து அசம்பிளியில் பார்த்துருப்போம். அசம்பிளியில் ஒவ்வொரு பார்ட்டை எடுத்து அசம்பிள் பண்ணுவோம், பேஸ் பார்ட்டு, அதுக்கு மேலே ஒரு பார்ட்டு அப்படின்னு. அதே மாதிரியான கான்செப்ட் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க, பார்ட்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு இவங்க மல்டி பாடி அப்படின்னு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இங்கே கிரியேட் ஏ நியூ பாடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணதையும் புதுசாக ஒரு பாடி கிரியேட் ஆயிரும். இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 2 பாடிஸ், இங்கே 2 பாடி தான் சொல்லிக்கிறாங்க. உள்ளே போய் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு பாடி, செகண்ட் ஒரு பாடி இருக்குது. இந்த ஸ்டார் வந்துட்டு எந்த பாடி ஆக்டிவில் இருக்கோ அந்த பாடி குறிக்கும். நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் பாடி ஆக்டிவ் ஆயிரும். செகண்ட் பாடி கிளிக் பண்ணி இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஸோ எந்த பாடி டிஃபால்ட்டாக ஆக்டிவ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏரோ மார்க் இருக்குது, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் பாடியில் என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிறது இங்கேயும் காட்டுது. இதுக்கு கீழேயும் நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வியூ மாதிரி இங்கேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரூட் 1, எக்ஸ்ட்ரூட் 2, ஸ்கெட்ச் 1, ஸ்கெட்ச் 2 அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பாடிஸ்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்னும் பாடிஸோட யூசேஜ் நிறையா இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் வந்து பூலியன் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆட்டோக்களையெல்லாம் படிச்சிருப்போம், ஒரு பூலியன் ஆப்ரேஷன் 3 இருக்கும், மெர்ஜ், இன்டர்செக்ட், சப்ராக்ட் அப்படின்னு. ஸோ இந்த 3 பூலியன் ஆப்ரேஷன் இங்கே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பூலியனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இப்போ இந்த பாடியும் எனக்கு வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ 2 சேர்ந்து ஒரே பாடியாக மாறிடும். அப்போ இங்கே ஒரே பாடியாக மாறிச்சு அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு ஒரே பாடியாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பாடிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே பாடி, ரெண்டாவது பாடி டிஃபால்ட்டாக இருந்துச்சு, நம்ம அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோம். ஸோ இப்போ இது 2 வந்து ஒரே பாடியாக சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் அன்டூ பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் இஸ் 2 பாடிஸ் இருக்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ நான் வந்து ஒரு கட் செக்ஷன் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ செக்ஷன் போயிட்டு ஜஸ்ட் நான் இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்குன்னு நான் கிரியேட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம செக்ஷன் புதுசாக கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ எடுத்து விட்டுட்டேன். ஓகே டன். இப்போ இன்னொன்று நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸ்கெட்ச் வியூ. ஓகே, லைன் போகிறோம், லைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இது ஃபுல்லாகவும் தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்ததையும் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவும் செலக்ட் ஆகுது, கொஞ்சம் கீழே வந்ததையும் எனக்கு ஒரு ஆஃப் மட்டும் செலக்ட் ஆகுது. இது எந்த ஆஃப் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்க, இப்போ டெலிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஹோல் கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த ஹோலோட எட்ஜ் மட்டும் இங்கே தனியாக எனக்கு செலக்ட் ஆகும். இந்த ஹோலோட எட்ஜ் மட்டும் இங்கே நம்ம தனியாக பார்க்க முடியும். இதையும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்பிங் செட்டிங்ஸில் போயிட்டு இன்ஸ்டன்ட் ஸ்னாப்பிங் டு ஜாமெண்ட்ரி, இன்ஸ்டன்ட் ஸ்னாப்பிங் டு மாடல் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது காட்டாது. டேரெக்டாக அந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஃபுல் லைன் மட்டும்தான் காட்டும். இந்த உள்ள இருக்கிற சர்க்கிள்கான அந்த ஹோல்கான ப்ரொஃபைல் இங்கே காட்டாது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்னாப் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டும். அகைன் இந்த ஸ்னாப் வந்து முன்னாடியே இருந்துச்சு, ஸ்னாப் செட்டிங், இந்த ஸ்னாப் கிரிட்டு அப்படிங்கிறது முன்னாடியே இருந்துச்சு, இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். ஓகே, இங்கே இன்னொரு ப்ரொஃபைல் கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்படி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதையும் நான் வந்துட்டு மாடல் ட்ரீல எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு இதுவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், பாடி 3 க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம தனித்தனியாக கலர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த வியூவில் போனோம் அப்படின்னா கலர்ஸில் போயிட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். இங்கே நம்ம செலெக்ஷன் மெத்தட் போகும்போது இங்கே பாடிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பாடி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாடிக்கு வேணுமோ அந்த பாடிக்கு மட்டும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது இந்த பாடி மட்டும் ஒரு கலர், இந்த ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஓகே இங்கே போயிட்டு பாடிஸ்
இந்த பாடி மட்டும் ஒரு கலர். ஸோ இதுக்கு நான் வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னா வேறு கலர் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷனில் பாடி, ஓகே, டன். இது மாதிரி கொடுக்க முடியும். இதே மாதிரி இதுக்கு தனித்தனி நீங்கள் மெட்டீரியல் கொடுக்க முடியும். ஸோ ஒரு பாடி வந்துட்டு ஸ்டீல்லையும், இன்னொரு பாடி வந்து அலுமினியத்துலையும், இல்லை இன்னொரு பாடி வந்து கேஸ்ட் அயர்ன்லையும் வேறு மாதிரியான நீங்கள் கொடுத்து அதுக்கான நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கூட செக் பண்ண முடியும். ஒவ்வொரு பாடிக்கும் தனித்தனியாக நான் மெட்டீரியல் கொடுக்க முடியும். இங்கே பாடிஸ்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாடி, இந்த க்ரீன் கலர் இருக்கிற இந்த பாடி நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள் அசைன் மெட்டீரியல். இதில் போயிட்டு டிஃபால்ட்டாக பிடிசியோட மெட்டீரியல் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் கூட பண்ணலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அதர்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கூட இதில் எனக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளூயிட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போயிட்டு வுட்டு வேணுமா இல்லை என்ன மெட்டீரியல் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்துட்டு ஃப்ளூயிட் மெட்டீரியல் போனோம் அப்படின்னா இந்த வாட்டர் ஃப்ளூயிடு கண்டென்ட்டான ஏரு, கார்பன் டை ஆக்சைடு, இன்ஜின் ஆயில், மெர்க்குரி, வாட்டர், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அனலைசிங் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு மெட்டீரியல்ஸ்குள்ளே போகிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா FE2030 இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துங்கன்னா பிவிசி இருக்குது, ஸ்டீல் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்டீல் சூஸ் பண்ணுறேன். ஸ்டீல் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணலாம். நான் அதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாடியோட மெட்டல் ஸ்டீல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாடியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாடி ஒன்னோடது. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணிவிட்டு இதோட என்டையர் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதெல்லாம் வந்து இந்த பாடிஸில் மல்டி பாடிகளை கொடுக்கக்கூடியது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் ட்ராயிங் போகலாம். ட்ராயிங்கில் ஓகே கொடுக்குறேன். நான் டிஃபால்ட் அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். டிராஃப்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஸ்கேல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 0.5 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வியூவில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் 2D கிராஸ் செக்ஷன் ஆட். ஸோ நான் முன்னாடி கிரியேட் பண்ணது அப்ளை. ஸோ இங்கே பாருங்கள் கிராஸ் செக்ஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஹேட்ச் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடிட்டில் போயிட்டு. இங்கேயும் வந்து பாடி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்குது அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பாடிஸுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹேட்சிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். இங்கே பாருங்கள் ஒரு பாடி மட்டும் ஃபுல் ஹேட்ச் ஆகிருக்கு, இன்னொரு பாடி வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஹேட்சிங்லேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி பாடி அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசம்பிளியை பார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அது என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருக்குமோ எது மாதிரி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அசம்பிளி ஒவ்வொரு பார்ட்டாக ட்ராப் பண்ணி அசம்பிளியில் கொண்டு போயிட்டு அசம்பிள் பண்ணி அங்கே நீங்கள் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்து ஓவராலாக மாஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் செக் பண்ணுறத விட இங்கே பார்ட்லேயே நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் பாடியாக பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வேகமாக முடியும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த டேபிள்ஸில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் டேபிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த குயிக் டேபிளில் நிறைய டிஃபால்ட் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை, நிறைய டிஃபால்ட் டேபிள்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் முன்னாடி பார்ட்டில் வந்து கரெக்டாக அலைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக கிடைக்கும். ஸோ பாடி நேம் மெட்டீரியல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க. பாருங்கள் பாடி 1, பாடி 2, பாடி 3 அங்கே மேலே முன்னாடி நம்ம பார்ட்டில் கொடுத்துருந்த 3 பாடியும் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாடி என்ன மெட்டீரியல் கொடுத்துருந்தோம், செகண்ட் பாடிக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். இங்கே நீங்கள் பாடி அப்படிங்கிறதுக்கு பார்த்தா நீங்கள் அங்கே நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பேஸ் பார்ட்டு, இது வந்து மிடில் பார்ட்டு அப்படின்னு நம்ம பார்ட் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே ஆஸ் பர் த பார்ட் நேம் இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ மெட்டீரியல் இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு இந்த மெட்டீரியல் டேபிள் ஈஸியாக நம்ம இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் ட்ராயிங்கில். ஸோ இதெல்லாம் வந்து Creo 7.0ல் புதுசாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இனிமேல் Creoவில் வரக்கூடிய எல்லா டியூட்டோரியல்ஸுமே நம்ம 7.0ல் பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமா ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம கேட்காம் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கேட்காம்ல நிறைய கத்துக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.